ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து மாதம் மாதம் செக்கப் போகணும் இல்லையா, அவங்க வந்து வர சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸில். இப்போ இந்த மாதம் 3ஆம் தேதியே போக வேண்டியது, ஆனால் இப்போ நான் 13ஆம் தேதி தான் போகிறேன். நடுவில் அங்கே சேலம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேலை இருந்துச்சுங்களா, சரி அங்கே போயிட்டு வந்துட்டோம்னா அங்கே இருக்கிற ரிப்போர்ட்லாம் அவங்க எப்படியும் பார்ப்பாங்க அப்படின்றதுனால அங்கே போயிட்டு அப்புறம் இப்போ போகலான்னு போயிட்டுருக்கோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் தான் அங்கே பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் கிளம்பிட்டோம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். ஃபைல் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஃபைல் எடுத்துகிட்டு அங்கே எதாவது இன்றைக்கி டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்களா? டெஸ்ட்டு எதுவும் எடுத்துகிட்டு வர சொல்ல. அங்கே போனால் அவங்க எப்போவுமே பேசிக்காக வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஹீமோக்ளோபின் என்ன இருக்குது அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்புறம் வேற என்ன, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து யூரின் டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. பேசிக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட் டைமே குளுக்கோஸ் குடிச்சிட்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் வந்து பயந்துட்டு குடிக்கலை குளுக்கோஸ் தாங்க. அப்புறம் ப்ரைவேட்டில் பார்க்குற அந்த இடத்துல குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் கொடுக்கல. இப்போ அந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க சிஸ்டமில் வந்து அப்டேட் பண்ணணுமாமா. அது ஒரு சில விஷயம்லாம் முக்கியமானதெல்லாம் சிஸ்டமில் அப்டேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேணும்ல, அதனால் நீங்கள் வெளியில் எடுத்தாலும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு எடுக்க சொன்னாங்க, நான் பயந்துட்டு எடுக்கல. அதுதான் ரீசன். இல்லைன்னா கம்பல்சரி எடுக்க தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வேற என்ன எடுத்துகிட்டு போனோம் அது யோசிக்கிறேன். சின்னதாக ஒரு நோட் இருக்கும்ல, இருக்குதானே அந்த நோட்டு. அப்புறம் அந்த உள்ளவே நிறைய ஜெராக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா 2 ஹாஸ்பிட்டலையும் கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்கல்ல, அதனால நாங்கள் ஒரு 10 காப்பி எடுத்துக்கிறது. இது வந்து அந்த இந்த புக்கு என்ன ஐடி? அது ஆர்சிஹெச் ஐடி. ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. ஃபோன் நம்பர் இருக்கா? கால் பண்ணினு. சரி இந்த நம்பர் தான் இருக்கு. அப்படியா? இல்லை, ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்கு. அதனால அப்புறம் இந்த புக்கில் தான் நம்ம எல்லாமே எழுதுவாங்க. நமக்கு என்ன வெயிட் எவ்வளோ இருக்கு, வெயிட் எல்லா டீடைல்ஸும் இதில் வந்து வெயிட் வேற போட்டனாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரே இது. ஆமாம், திடீர்னு எத்தனை கிலோ அதிகமாயிட்டேன்? 2.5 கிலோ அதிகமாயிட்டேன் ஒரே மாசத்துல. 64 இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 67 வந்துட்டேன். இன்னும் பொங்கலுக்கு நல்லா சாப்பிட்டு வெயிட்டியே போட்டியாமா அப்படின்னு கேட்டாங்க. பொங்கல் எப்போ முடிஞ்சிச்சுல அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க. அவங்க பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்தாங்க, இப்போ பொங்கலுக்கு அப்புறம் வராங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் டாக்டருமே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வெயிட் ரொம்ப ஒரே மாதத்துல இவ்வளோலாம் ஏறக்கூடாது அப்படின்னு. எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரே வாமிட்டாக போயிடுச்சுங்களா, அப்போ சரியாக சாப்பிடல. அதனால் அப்படியே வீட்டில் இருந்துச்சு. அதுவுமே 63 இருந்துச்சு. அந்த கொஞ்சம் வாமிட் குறையும்போது சாப்பிட்டு 64 வந்துட்டேன். என்னோடய நார்மல் வெயிட் அதுதான், 64 65 அப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இப்போ வாமிட் ஃபுல்லாக கொஞ்சம் குறைஞ்சதுனால எப்பயோ ஒரு டைம் தான் வருது. அது எப்போ வருதுன்னு தெரியறதில்ல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மம்மி வந்துட்டாங்க. அதனால் நான் எந்த வேலையுமே செய்யறதே இல்லை. எங்கள் அம்மா சாமான் கழுவினா நான் கழுவிக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா கொஞ்சம் இப்போ இந்த ஒரு 5 மாதம் அது வரைக்கும் பார்த்துக்குவேன்னா, அதுக்கப்புறம் நீ தான் செய்யணும். அப்போ தான் உடம்பு வந்து நல்லா வளைஞ்சு செய்யணும் தான் நார்மல் டெலிவரி ஆகும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் உன்னை பொண்ணு போல பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல நான். அதனால சாப்பிட்டு உட்காருறது, தூங்குறது, படுக்கிறது, சாப்பிட்றது, இதே வேலையை பண்ணுறதுனால கடன்னு அதுவும் அம்மா செய்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். நிறையா சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன். அது கொஞ்சம் வெயிட் ஓவர் ஆயிடுச்சு. அதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமேல் நான் சமைக்கலடி நீயே செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா நானே தான் செஞ்சு சாப்பிட்ணும். அப்போ நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக செய்வோம், அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ வெயிட் இங்கே போனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். முக்கியமாக நான் எதுவும் கொண்டு போகல சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அங்கே சாப்பிட எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் தண்ணி மட்டும்தான், தண்ணி வேணும். அதனால் தண்ணி எங்கே போனாலும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது தான். சரி கிளம்பலாம். அங்கே போயிட்டு பக்கமாக இல்லை எங்களுக்கு, சின்ன சேலத்தில் கொடுக்கல, பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து 8 கிலோமீட்டர். பைக்கே ட்ராவல் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆட்டோவில் போனோன்னா குலுங்கி குழந்தைய பறந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், ரோடு கொஞ்சம் 10 மாதம் பாருங்க, குழந்தை சீக்கிரமாக என் கைக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அதனால பைக்கில் போகிறது சேஃப். இவர் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கூப்பிட்டு போகிறாருங்களா, அதனால் வண்டியிலே போய்க்கிறது தான். ஆனால் டபுள் சைட் தான் நான் எப்போவுமே உட்காரும் வண்டியில் இல்லைங்க. சிங்கிள் சைடே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, உட்காந்ததே இல்லை. ஆனால் இப்போ சிங்கிள் சைடே உட்காந்துட்டு போகிறது பேக் பெயின் வேறு கொஞ்சம் அதிகமாகுது. நடுவில் எங்கன்னா ஒரு இடத்துல நின்னோம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அப்படியே கிளம்புறது தான். சரி ஓகேங்க. அங்கே போய் வேறு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் வேலைன்னு வந்ததே லேட்டு. அதனால் அங்கே போனால் எப்படி மதியம் ஆகிடும். 10 மணி ஆகிடுச்சு. காலையிலே போயிருக்கணும் 9 மணிக்கு. அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கே போய் பேசுமான்னு தெரியல. ஊமை படமா வேணா இருக்கலாம். நம்ம முடிஞ்சா அங்கே கிளிப் எடுக்கிறோம். ஏன்னா குறுக்குறுன்னு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, எங்களுக்கு அந்த கூச்சம் இன்னும் போகல. நிறைய பேர் வெளியில் எடுக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அது கூச்சமாக தான் இருக்குது. ஃப்ரீயாக இதுக்கு மேலே தான் பழக்கப்படுத்தணும். இதுக்கு மேலே அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, ஊசி குத்துவாங்க, அதை எடுப்பீங்க நீங்கள். அப்புறமா நீங்கள் அங்கே சுற்றிட்டு இருப்பேன், அதான் எடுக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி கிளம்பலாமா?
அந்த என்ட்ரி போட்டியா? அந்த கார்டு வந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு. ஃபில் பண்ணுவாங்க. ஓ, இதெல்லாம் ஃபில் பண்ணி தருவாங்களா? ஓ, வெயிட்டு எல்லாம் செக் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. டெஸ்ட் எடுக்கணும். போட்டதுக்கப்புறம் தான் அங்கே போய் பிபிலாம் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும். அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்புறதானா? ஓகே. இப்போ வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா காட்டுறோம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வெள்ளரிக்காய், கொய்யாக்காய். ஆமாம். ஸோ எப்படியும் பாதி நாள் ஓடிடும் இங்கே, அதனால் அதை சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு. பிரச்சனை நினைக்கிறேன். பிபி ஓவராக இருந்தால் தான் வீங்கின மாதிரி இருக்கணும். அப்படியா? கை கால் கைகாலில் ஒன்று வீங்கலையே. உடனே நீங்கள் குண்டாயிட்டோன்னுவீங்க. இங்கே வெயிட் போட்டால் 66.7. அங்கே எவ்வளோ இருக்கு? அங்கே 67. கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டு போயிருக்கோம்ல மதியம் சாப்பாடு எல்லாம். இந்த மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, அந்த 1/2 கிலோ சாப்பிட்ருக்கோம் போது இருக்க போனாங்க. 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம்லங்க. ஆமாம். எப்பவுமே 2 மணிக்கு நான் அறக்க பறக்க பிரியா வந்து ஓடி வரும். ஐயோ ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சீக்கிரம் வந்தாச்சு. இன்னைக்கு கூட்டம் இல்லாமல் இருந்தாங்க, கொஞ்சம் நிறைய பேர் இல்லை ஹாஸ்பிட்டலில். நிறைய மாசமாக இருக்கிறவங்க வருவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அதனால சீக்கிரம் பார்த்து சீக்கிரம் என்னன்னு தெரியல, எல்லாம் செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு போயிருப்பாங்களோ. மேபி நாங்கள் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தான் போவோம், இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை போயிருக்கோம், அதனால இருக்கலாம். ஆமாம். என்ன சொன்னாங்க? பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? பிளட் டெஸ்ட் எப்பவுமே போனோடனே பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. எங்கே போனாலும் பிளட்டை எடுத்து எடுத்து என் பாடியில் ரத்தமே இல்லாமல். அதுக்கு தான் ஃப்ரூட் சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட ஒழுங்கா. எத்தனை வாட்டி மாதத்துக்கு அங்கே போனாலும் பிளட் டெஸ்ட்டு, இங்கேயும் பிளட் டெஸ்ட்டு. அப்புறம் நடுவில் வேறு பார்த்தீங்கன்னா சுகருக்கு வேறு ஃபாஸ்டிங்லேயும் எடுக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கணும், அப்பயும் ரத்தம் எடுத்து உடம்புல ரத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் உடம்புல பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ நான் ப்ரைவேட்டில் பார்க்குறேன் இல்லையா, அங்கே வந்து டேப்லெட் இப்போ தான் கொடுத்தாங்க, போன மாதம் தான் கொடுத்தாங்க. இப்போ போயிட்டு வந்து 5ஆம் மாதம் போயிட்டு வந்தப்போ டோசேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்காங்க. எம்ஜி வந்து அதையும் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. அடுத்த விசிட் போகும்போது நம்ம ப்ரைவேட்லேயும் பார்க்குறோம் இல்லையா, அதனால் அவங்க வந்து நம்ம உங்களுக்கு டவுட் இருந்தால் அங்கேயும் கேட்டுக்கணும் தான் சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில். அப்படி அவங்க கிட்ட கேளுங்க, எங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இன்சுலின் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க நீங்கள் பார்க்குற டாக்டர் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்தால் தான் கொஞ்சம் இதுவாகும், அப்போ தான் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சேஃபு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைனா இந்த மாதம் 500 mg டேப்லெட் கொடுத்துருக்காங்களே, அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாச்சுன்னா ஓகே, இல்லைனா இன்சுலின் எடுக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. பயமுறுத்தி விட்டாங்க. மூஞ்சில் ஆடில் இவர் தான் பிபி வர வச்சுடாத, மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் நார்மலாக இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். என்னங்க பேச மாட்டீங்க? ஆமாம். என்ன டாக்டர் அவ்வளோ டவுட் கேட்குறா, நர்ஸாக அவ்வளோ டவுட் கேட்குறா, நீ கேட்டே உனக்கு பிபி தான் அதிகமாக மாட்டுது. அது என்னன்னா உள்ள டாக்டர் வந்து சுகர் ரொம்ப தான் ஹையாக இருக்குமா, இது வந்து அப்படியே விட்டோம்னா பேபி வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. அப்புறம் அனாமலி ஸ்கேன் எடுக்குது, அதையும் அவர்கிட்ட வந்து கேட்டோம். அதுவும் வந்து எப்படி இருக்குது குழந்தை அப்படின்னு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டா நல்லது தானே அப்படின்னு. இல்லை குழந்தெல்லாம் நல்லா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இது எதுவுமே இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது குழந்தை அப்படின்னாங்க. சரி, அதுக்கு தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுறது, இந்த ராகி சப்பாத்தி இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க, மதியத்தில் மட்டும் சாதம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் சாதத்தை பார்த்தா தான் நமக்கு ஐயோ சாப்பிடணுமே தோணுது, எதுவும் அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. சரி, இனிமேல் மாற்றிக்கணும், எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு பண்ணுறதுக்கு இப்போலேருந்தே ஹாலை பிடிச்சாதான் நமக்கு வந்து சரிப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஹால் பார்க்க போயிருந்தோம். ஒரு இடத்துல வந்து 25,000 சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 20,000 சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல 15 ஏசி இல்லாமல் ஏசி போட்டுக்கோங்க இல்லைனா இருக்க முடியாதுன்னு சொல்லி 20,000 சொல்கிறாங்க. மொத்தத்தில் பல்காக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் டைம் இல்லை இல்லையா, இப்போவே வந்து புக் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கல்லங்க, 2 இடத்துல நிறைய இப்போ புக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நினச்சோம் பங்குனியில் ஏதோ கல்யாணம் நடக்காது, ஃப்ரீயாக இருக்கும் பண்ணிடலான்னு பார்த்தா இப்போவே நிறைய இடத்துல எல்லாம் புக் ஆகிருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவ்வளோ இந்த மாதிரி வெளியில் போகும்போது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் நான் இறங்கியே போக மாட்டேன் வெளியில், எங்கேயுமே வீட்டிலே தான் இருப்பேன். சரி பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து டேக் டைவர்ஷன், ஐயோ நடு ரோட்டில் வந்து மறிச்சு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு, பிரச்சாரம் இல்லை
அது வந்து எதிர்த்து குரல் கொடுக்கறது. அதான் எலெக்ஷன் வேறு வந்துருச்சு, இன்னுமே வந்து எல்லா ரோடுமே அப்படி தான் டேக் டைவர்ஷன்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கணும். போட்டுருக்கலாம். மெயினே இதான் வழி போக வர நம்ம அதுவும் ரோட்லயா அப்படியே போடுறது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதே மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு, இங்கே சின்ன சேலத்தில் இன்னைக்கு தான் வந்து பகலில் போயிருக்கேன். வெயில் மண்டையை கொடுத்து ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், வெயில் என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆமாம், எப்படி ஓடுறதுன்னு தெரியல இந்த வெயிலில். பார்ப்போம். சரி, ஓகே, நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட. அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து வேறு ஒரு கண்டென்ட்டோட வேறு ஒரு விஷயத்தோடு உங்களோட வந்து பார்க்குறோம்.